கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் விக்னேஸ்வர பாதபங்கஜம். அண்ணா, நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. இவ்வளவு நாளும் நீங்கள் ஒரு தீவிர வைராக்கியமுள்ள இந்துவா பக்திமானா எல்லா கோவில்களுக்கும் க்ஷேத்திரங்களுக்கும் போயிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக மாறியிருக்க. கிறிஸ்தவராக மாறின பின்னாடியும் எதுக்குன்னா இந்த கஜானனம் உமாசுதம் விக்னேஸ்வரன் எல்லாம் பாடிட்டு ஆரம்பிக்கிறேன். அபிஷ்டோ, இப்பயும் நான் இந்த பகவான் இயேசு கிறிஸ்துவ தாண்டா பாடிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன் நீங்கள்? கஜானனம் விக்னேஸ்வரன் பிள்ளையாரை பாடிட்டு இயேசு கிறிஸ்துவ தான் பாடுறேன்னு சொல்கிறேல. அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னன்னா சம்பந்தம் இருக்குடா. ஏன்னா அந்த சர்வவல்ல சர்வேஸ்வரனாகிய இயேசு கிறிஸ்துவத்தான் இங்கே நம்மளவா பெரியவாள்லாம் பிள்ளையாராவும் விக்னேஸ்வராவும் உருவப்படுத்தி வச்சிருக்கா. என்னண்ணா புது கதை விடுறேன்? இல்லை, இது புது கதை இல்லைடா, இதுதாண்டா உண்மை. பகவானோட திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த லோகத்தில் பிறந்து இந்த லோகத்து மனுஷாளோட பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை அப்படியே உருவகப்படுத்தி தாண்டா இந்த பிள்ளையார். நன்னா விளக்கமாக கொஞ்சம் புரியும்படியாக தான் சொல்லுங்களேன். ஒரு தடவை இல்லை, 4 தடவை சொல்லுங்க, அப்போ தான் அவனுக்கு புரியும். அண்ணா, என்கிட்ட ஒம்புக்கு வர வேண்டாம்னு சொல்லி வைங்க. பிறகு என்னுடைய வாய் பேசாது. ஆமாம், சொல்லிவிட்டேன். இப்போ சரி சரி சரி, சும்மா இருங்கோடா. ஆற்றுல உங்களை வச்சுட்டு உங்கள் ஆம்பளை என்ன தான் பாடுபடுறாளோ தெரியல. அண்ணா, அங்கே ஆற்றுல கதையே வேற. அவன் அங்கே பொட்டி பாம்பு. ஆற்றுக்காரி ஒரு பார்வை பார்த்தான்னா போகிறோம், சப்த நாடியம் அப்படியே அடங்கிடும். ஆமாம், இங்கே மட்டும் என்ன வாழறதான், வெளியில் சொன்னால் நாரி போயிடும். போகிறோம், கொஞ்சம் 2 பேரும் பணாத்தாமல் இருக்கலா? சரி, நீங்களே அதை பண்ணுங்க. இனிமேல் நாங்கள் வாயே திறக்க மாட்டோமே. சரி சரி, விஷயத்துக்கு வாங்கண்ணா. ஆமாம், விஷயத்துக்கு வாங்கண்ணா. பிள்ளையாரை எப்படி இயேசு கிறிஸ்து தான்னு சொல்கிறேன்டா. என்னைக்கு பகவான் படைச்ச முதல் மனுஷா ஆதாமும் ஏவாளும் அவளோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை செய்தாளோ அன்னைக்கே அவளும் பாவத்தில் விழுந்து அவளோட பரம்பரை வாரிசான நம்மளையும் அதே பாவத்தில் பிறக்கும்படியாக பண்ணிட்டா. இதைத்தான் ஜென்ம பாவம் சகச மலம்னு நம்முடைய வேதங்கள்லாம் சொல்கிறது. மனுஷா பாவத்தில் தான் பிறந்தாங்கிறத சங்கீதக்காரனாகிய தாவீது என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்கிறான். அதை இங்கே பார்வதி தேவி குளிக்க போகிறச்ச தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க பாவத்தை திரட்டி ஒரு பிள்ளையாரா காவலுக்கு பிடிச்சி வச்சான்னு உருவப்படுத்தி வச்சுருக்கா. அதனால தான் பிள்ளையாருக்கு அழுக்குருண்டை பிள்ளையார்னு ஒரு பேரே வந்துச்சு. லோகத்து மனுஷாலோட பாவங்களை போக்க, கஷ்டங்களை நீக்க, விக்னங்கள்லேருந்து விடுதலை தர்றதுக்காக இயேசு கிறிஸ்து மனுஷ பிறவியாக அவதாரம் எடுத்தார். உண்மையிலேயே விக்னங்களை போக்குறவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தாண்டா. அதைத்தான் பிள்ளையாருக்கு சிம்பாலிக்காக பேராக இங்கே வச்சுருக்கா. இறைவன் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுகிறதுக்கு அடையாளம் தாண்டா பிள்ளையார். பிதாவே இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்கே சிவனே பிள்ளையாருடைய தலையை வெட்டுறாருன்னு காட்டுறார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாருங்கிறத இங்கே சிவனே அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாருன்னு உருவப்படுத்தி வச்சிருக்கா. அப்படி உயிர்ப்பிக்கும் போது ஏன் வெட்டி போட்ட மனுஷ தலையை எடுத்து ஒட்ட வைக்காம ஒரு யானை குட்டியினுடைய தலையை எடுத்து வைக்கிறா தெரியுமா உனக்கு? அது மறுரூபம் ஆக்கப்படுதல். அப்படி போடுறா சக்கேன்னா பிரமாதம்னா. மேலே சொல்லுங்க. பிள்ளையார ஏன் தண்ணீரில் பிள்ளையார் சதுர்த்திக்கு பிறகு கொண்டு போய் கரைக்கிறா தெரியுமா உனக்கு? அவர் அழுக்குருண்ட பிள்ளையார் இல்லையோ, அந்த அழுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காகத்தான் தண்ணியில் கரைக்கிறாளோ. அண்ணா, இவனை நன்னா அழுக்கு போக தினமும் குளிக்க சொல்லுங்க. நான் பக்கத்திலே நிற்க முடியல. வேண்டாம். டேய் விடுங்கோடா. பிள்ளையாரை கொண்டு போய் ஏன் தண்ணியில் கரைக்கிறா தெரியுமா? மற்ற யாரையுமே கரைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா உனக்கு? ஆமாம் அண்ணா, வேற எந்த தெய்வத்தையும் கொண்டு போய் கரைக்கிறது இல்லையே, பிள்ளையாரை மட்டும்தான் கொண்டு போய் கரைக்கிறா.
அதுக்கு என்னென்ன அர்த்தம்? அண்ணா அதை சொல்லாதீங்க. அதை இவனே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுட்டதா இவனோட மச்சினிக்கிட்ட போய் சொல்லி அளந்துட்டு இருப்பான். அண்ணா வேண்டாம் வேண்டாம், இப்படித்தான் ஏதாவது ஏடாகடமா பேசி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். டேய் நிறுத்துங்கடா உங்களுடைய சண்டையை. நான் மேற்கொண்டு ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா சொல்லுங்க. சாரி அண்ணா, நீங்க மேலே போங்க. பிள்ளையார் ஏன் தண்ணியில் கரைக்கிறா? ஏன்னா பிள்ளையார் இயேசு கிறிஸ்துவோட உருவகம், ரெப்ளிகா. இயேசு எப்படி மனுஷனா அவதாரம் எடுத்தார்? அவர் மனுஷ உறவுல பிறக்கலை. பரிசுத்த ஆவியானவர் கன்னி மரியாளின் மேலே நிழலாடியதன் மூலமாக அவள் கருவுற்றாள். அவர் உற்பவிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த லோகத்தில் உலாவி பிறகு எல்லோரும் பார்க்க பரமேறி போறச்சேன்னு சொல்லிட்டு போனார். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார், நான் போகலைன்னா அவர் வரமாட்டார்னு சொல்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை பைபிள் எப்படி சித்தரிக்கிறது? அவரை முன்மாறி பின்மாறி தாகமுள்ள யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு வேதம் சொல்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை தண்ணீராக, நாம் உயிர் வாழ்கிறதுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவையான நீராக, அமிழ்தமாக பைபிள் சித்தரிக்கிறது. திருவள்ளுவர் பரிசுத்த ஆவியானவரை வான்மழை என்றும் அமிழ்தம் அப்படின்ட்டு போற்றி சொல்கிறாரா? வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர்ப்பாயிற்று என்று எழுதியிருக்கு. அதாவது மழை இடைவிடாமல் பொழிவதால் உலகம் நல்ல முறையில் செயல்படுகிறது, எனவே அது அமிழ்தம் என்று அழைக்கத்தக்கதாகும். அதுபோல பரிசுத்தாவியின் மழை இடைவிடாமல் பொழியப்படுவதால் தேவ பிள்ளைகள் அறநெறியில் செயல்படுகிறார்கள், எனவே அது நித்திய ஜீவன் அளிக்கும் அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகவும் அப்படின்ட்டு ஆவியானவரை சிறப்பித்து போற்றுகிறார் திருவள்ளுவர். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீரில் கொண்டு போய் பிள்ளையாரையும் கரைக்கிறார். இதுதான் தாத்பரியம். கங்கா ஸ்நானம் பண்ணுறது, சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது, ஜலதீட்சைங்கிறது எல்லாமே இந்த அடிப்பில் வந்து தாண்டா. இப்போ நோக்கு புரியுறதா? இப்போ தான்னா எனக்கே புரியுது. ஏன்னா இந்த ஓம்ங்கிற ஓங்கார பிரணவநாதத்தினால தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சுன்னு சொல்கிறாளே. ஆமாண்டா, ஓம்ங்கிற அந்த ஓங்கார நாதத்தில் தான், அந்த வார்த்தையினால தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. ஓம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைடா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத இங்கே நம்மளவா ஓம்னு சொல்கிறா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் வார்த்தையாக இருக்கிறது யாரு? சாட்சாத் பகவான் இயேசு கிறிஸ்து தாண்டா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையை மாம்சமாக்கியது அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. அதாவது மனுஷ அவதாரம் ஆகியதுன்னு வேதம் சொல்கிறது. இதைத்தான் பாக்ய பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்துக்களும் சொல்கிறது. அந்த ஆம் ஆமேன் ஓம் அப்படிங்கிற வாக்கியம் வார்த்தையினால தான் இந்த சர்வலோகம் பிரபஞ்சமே படைக்கப்பட்டதுடா. ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த லோகத்தை படைச்ச படையப்பாவா? அண்ணா, நம்ம யாருக்குமே தெரியாம இவன் படையப்பா படத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது இப்போது நம்புறீங்களா? ஐயோ ஐயோ அண்ணா, இவன் வேணும்னா என்ன உங்ககிட்ட மாட்டி விட்டு இருக்கான். கிராதகா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? இந்த லோகத்தை சிருஷ்டித்த லோகேஸ்வரங்கிற அர்த்தத்துல தான் அப்படி சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். நான் அந்த படத்தை பார்க்கலண்ணா. அந்த படத்தை மட்டும்தான் பார்க்கலையா, இல்லை வேற எதையுமே பார்க்கறது இல்லையா? ஐயோ அண்ணா, நான் எந்த படமுமே பார்க்கலண்ணா. உங்க தலையில் அடிச்சு வேணா நான் சத்தியம் பண்றேன்னா. அண்ணா, உங்க தலையிலே அடிக்கிறேங்க நான் பாருங்க. சரி சரி சரி, தப்பு பண்ணாதள். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார், ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்து ஒரு கல்லோ சிலையோ விக்கிரகமோ இல்லைடா, அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன், நம்மை காண்கின்ற தேவன், ஜாக்கிரதை. சரிண்ணா, பதில் சொல்லுங்க. இயேசுதான் இந்த உலகத்தை படைத்த படையப்பாவா? அடச்ச, இவனோட சேர்ந்து படையப்பான்னே வருது எனக்கும். இயேசுநாதர் தான் இந்த உலகத்தை படைச்சவரா? ஆமாண்டா, அவர் தாண்டா படைச்சார். எல்லாமே அவரால் தாண்டா உண்டாச்சு. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி வேறு ஒருத்தராலும் உண்டாக்கப்படலைன்னு வேதம் தெளிவாக சொல்கிறதுடா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் பகவான்னா, பிறகு இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு எல்லாம் சொல்கிறாளே, இவெல்லாம் யாரு? டேய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒருத்தர் தாண்டா. கடவுள் ஒருத்தர் தான். அவர் திரியேக தேவனாக திருமூர்த்தியாக இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேருமே எப்படி திரியேக தேவனா ஒருத்தராகவே இருக்காளோ, அதே போல் இங்கே சிவனும் சக்தியும் முருகனும் ஒன்றாவே இருக்காடா. அண்ணா 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 அண்ணா, எங்கே இருந்து எங்கேயோ தாவரல. அண்ணா, உங்களை ஆஞ்சநேயருங்கிறா, அவனை 4 போட்டு போடுங்க. தாவலடா, அவளை போலவே இங்கே இவானும் ஒன்றாவே திரியேக தேவனாக இருக்கான்னு சொல்கிறேன்.
சிவன் சக்தி முருகன் இவா 3 பேர் ஒண்ணுதாங்கிறத இங்க சோமாஸ்கந்தரா உருவகப்படுத்தியிருக்கா. பகவானும் பரிசுத்த ஆவியும் ஒண்ணுதான், வேற வேற இல்லைங்கிறத இங்க சிவனும் சக்தியும் ஒண்ணா இருக்கான்னு அர்த்தநாரீஸ்வரரா சைவா சொல்றா. சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணா இருக்கான்னு ஹரிஹரனா வைஷ்ணவா சொல்றா. சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் ஒண்ணுதாங்கிறத திருமூர்த்தியா காட்டுறா. இதை நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அப்படியே சிலாகிச்சு பாடுறா. தெரியுமாடா? அவள்லாம் பாடியிருக்காளா? என்னென்ன பாடியிருக்கா? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுறார். மூவராகிய மூர்த்தின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழிகளை புகழ்றார். உடம்பு உருவில் 3 மூர்த்தி வேறாய் உலகுய நின்றவன்னு பெருமாளை பார்த்து திருமங்கை ஆழ்வார் சொல்றார். மூவராகிய ஒருவனின்னு மறுபடியும் சொல்லி சொல்லி சிலாகிக்கிறார். யாவருமா யாவையுமா எழில் வேத பொருள்களுமாய் மூவருமாய முதலாய மூர்த்தின்னு அந்த திருமூர்த்தியை பாடுறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் பாடுறார். பகவன்னா தன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக பகுத்து நிற்பவன்னு திருக்குறள் சொல்றதுடா. அண்ணா நீக்கு அப்படியே தலையை சுத்துறதுண்ணா. இவ்வளோ நாள் தெரிஞ்சிக்காத விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கிற சமயத்தில் அப்படி தாண்டா இருக்கும். அதுக்காக நம்ம எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக நிற்கப்படாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுடா. நல்லா சொல்லுங்கண்ணா, அப்பதான் இந்த மரமண்டையில் ஏறும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா, விட்டு தொலைங்கடா. சரி, நீங்க மேல போங்க. அண்ணா உங்களை மேலே போக சொல்கிறான் வைகுண்டத்துக்கு. சரி நிறுத்துங்கோடா. ஏன்னா இப்ப இந்துக்களோட சிவன் சக்தி முருகன்கிறது கிறிஸ்துவாளோட பிதா குமரன் பரிசுத்தாவி தானே? ஆமாண்டா, பிதா குமாரன் பரிசுத்தாவியே நம்ம தேசத்தவா நம்மோட திராவிட கல்ச்சர் பண்பாடு கலாச்சாரத்தின் பிரகாரமா சிவன் சக்தி முருக கடவுளா ஏற்றுக்கிட்டா. கடவுளுக்கு பேர் கிடையாதுடா. பக்தன் மோசே சீனாய் மலையில் பகவான்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே உம்முடைய பெயர் நாமம் என்னன்னு கேட்குறார். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தான் சொன்னார். நாம தான் அவருடைய செயல்களை கிரியைகளை பார்த்துட்டு யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மான்னு பேர் வச்சோம். வாட்டர், தண்ணி, ஜலம், தீர்த்தம், வெள்ளம், நீல், பானின்னு எப்படி சொன்னாலும் சரி அது தண்ணியை தாண்டா குறிக்கிறது. லாங்குவேஜ் தாண்டா டிஃப்ரெண்ட்டு, மீனிங் எல்லாம் ஒன்று தானடா. ஆமாம் ஆமாம், நீங்கள் மேலே போங்க. பகவான் அன்பே உருவானவர்டா. அவரோட அன்புக்கு இந்த லோகத்தில் ஈடு இணையே கிடையாதுடா. நாம் 1000 டயலாக் பேசுவோம், அதுவும் ஒரு பொண்ணை பார்த்தாச்சுன்னா போச்சு, அப்படியே வழிஞ்சுட்டு நான் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு பேத்துவான். என்னன்னா அது நீங்க மாமி கிட்ட அந்த காலத்துல சொன்ன டயலாக் எல்லாம் இப்ப போய் பேசிட்டு இருக்க? டேய், முன்னாடி தெரியாம வயசு குழால சொல்லிவிட்டேன்டா. பகவான் எந்த டயலாக்குமே பேசாம தன்னோட பிரதிபலிப்பான இயேசுவையே, தன்னில் ஒரு பாகமான தன்னையே, தன்னோட புள்ளியையே நம்மோட இந்த மனுஷாலோட பாவத்துக்கு பரிகாரமாக பலியாக கொடுத்தாரடா. அந்த அன்புக்கு ஈடா எதடா சொல்ல முடியும்? தமிழில் சிவம்னா அன்புன்னு அர்த்தம். அன்பும் சிவனும் இரண்டன்பர் அறிவிலார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் பாடியிருக்காடா. அந்த ஈடு இணையில்லாத அன்பையே சிவமாக சிவனாக நாம் ஏற்றுக்கிட்டோம். வா வா படியா பகுத் அச்சா. இயேசு கிறிஸ்துவ போல ஒரு அழகுள்ள தேவன் இந்த லோகத்திலே ஒருத்தருமே கிடையாதுடா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000-10,000 பேர்களில் சிறந்தோர், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன்லாம் அவரை பற்றி சொல்கிறார். தமிழில் முருகுன்னா அழகுன்னு அர்த்தம், முருகன்னா அழகன்னு அர்த்தம். அந்த அழகுள்ள பகவானை இங்கே நாம் முருகனா குமர கடவுளாக ஏற்றுட்டோம். வா வா படியா பகுத் அச்சா. பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், தாய் இல்லாமல் இருக்க முடியாதே. அதனால பரிசுத்த ஆவியானவரை பலனை கொடுக்கக்கூடியவர், வல்லமையை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை சக்தியை கொடுக்கக்கூடியவர்னு சக்தியாக, அம்மையாக, அம்பாளாக இங்கே ஏற்றுட்டோம். இப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை சிவன் குமரன் சக்தியாக ஏற்றுக்கிட்டவா சைவாள்னு அழைக்கப்பட்டா. வாரியா வாரியா ஜவாப் நஹி ஹை. ஏலே, இவனுக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, இவனோட மச்சினி ஹிந்தி கத்துக்கிறா, அதோட தாக்கம் தான் இது. அவளுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குற சாக்கில் இவன் போய் ஹிந்தி கத்துட்டு இருக்கான். ஏண்டா அப்படியா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணுமில்லண்ணா. நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப நன்னா இருந்துச்சோ இல்லையோ, அதான் என்னையும் அறியாம அந்த வார்த்தை வந்துடுத்துண்ணா. சரி சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். பரிசுத்த ஆவியானவரை பெண்பாலாக ஏற்றுக்கிறதுக்கு சில பேர் மறுப்பு தெரிவிச்சா. பரிசுத்த ஆவி ஆணாத்தான் இருக்க முடியும்.
அவர் கன்னி மரியாளின் மீது நிழலாடியதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டார். அதனால அவர் ஆணாத்தான் இருக்கணும். அவர் விண்ணிலிருந்து வந்தவர் விஷ்ணு அப்படின்ட்டு அவ ஏற்றுக்கிட்டார். விஷ்ணுவிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. இந்த லோகத்தை படைச்ச இயேசுவை பிரம்மான்னு ஏற்றுக்கிட்டார். இவாள்லாம் வைஷ்ணவாஸ்ன்னு சொல்லப்பட்டார். ஆக சைவம் வைணவத்துக்கு பேஸே கிறிஸ்தவம் தாண்டா. கிறிஸ்தவத்தோட கிளைகள் தாண்டா சைவமும் வைணவமும். ஏன்னா அப்ப நாம கும்பிடுற முருகன் இயேசு கிறிஸ்து தானே? இவா 2 பேருமே ஒண்ணுதானே? இல்லடா, இயேசு கிறிஸ்துவோட உருவகம் நிழல் காப்பி தான் முருகன். 2 பேருமே ஒண்ணு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இங்க முருகனை உண்டாக்குனா, பிதாவை பார்த்து இங்க சிவனை உருவாக்குனா, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து இங்க சக்தி விஷ்ணுவை உருவாக்குனா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகனா, பிள்ளையாரா, ஐயப்பனா, பிரம்மாவா இங்க உருவாக்கிட்டா. ஏன்னா இவ எல்லாருமே உருவாக்கப்பட்டவா தானே? உண்மையிலேயே இவெல்லாம் உயிரோடு இருந்தவ கிடையாதா? இல்லடா, எல்லாமே உருவாக்கப்பட்டது தான்டா. ஆனா ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. ஜனங்களை திருத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நம்ம பெரியவா செஞ்சா. எந்த தவறான நோக்கத்திலையும் இல்லை. பாவத்தில் விழுந்து கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நோய் நொடிகள்லையும் சாபத்திலையும் அவதிப்படுற ஜனங்களை மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த லோகத்தில் அவதரித்தார். அதையே இங்கே சூரபத்மன்ட இருந்து தேவர்களை மீட்பதற்காக முருகன் பிறந்தார்னு காட்டுறார். சூர்னா தீமைன்னு அர்த்தம். அந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக முருகன் சிவனோட நெற்றிக்கண்ணத்திலிருந்து பிறந்தார்னு சொல்றார். இயேசு சாத்தானை அழிக்கலடா, அவனை வென்றார். அதே போல இங்க முருகன் சூரபத்மனை கொல்லல, அவனை ஜெயிச்சு மயிலாவும் சேவலாவும் ஆக்கி அவனை ஆட்கொண்டார்னு காட்டுறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இயேசு சாத்தானை வென்றார். இங்க சக்தியாக பார்வதியாக அம்மையாக உருவகப்படுத்த பரிசுத்த ஆவியிடமிருந்து சக்தி வேலை பெற்று அதை கொண்டு சூரபத்மனை முருகன் ஜெயிக்கிறார்னு காட்டுறார். இயேசு நமக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்து தரித்திர கோலம் பூண்டார். இங்க முருகனுக்கு ஒரு கோமணத்தை கட்டி கையில் ஒரு கொம்பை கொடுத்து மலையில் ஆண்டியா நிப்பாட்டி வச்சுட்டா. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, தெய்வானை, வள்ளி. அண்ணா, உண்மையிலேயே முருகன் ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா. 2 பொண்டாட்டி, ஒருத்தி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டா, இன்னொருத்தி இருக்கா. வா வா வா. அண்ணா, இவனுடைய ஐடியா என்னன்னு கேட்டா, இவனோட மச்சினையை எப்படியாவது வளைச்சு போடலான்னு பார்க்கறான். ஐயோ ஐயோ ஐயோ, நான் வாயே திறக்கலண்ணா. நான் என்ன பேசினாலும் இப்படி இடக்கம் உடக்கதான் அர்த்தம் பண்ணி விடுறான். எல்லாம் என் தலை விதி. சரி விடுடா, அவனை விட சொல்லுங்கண்ணா. டேய் போருண்டா, விஷயத்துக்கு வருவான். முருகனுக்கு 2 பொண்டாட்டி. தெய்வானைங்கிறது எருசலேம் சபை, வள்ளி குறத்தி, தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவ. பாவத்தில் விழுந்து போன நம்மளை தேடிண்டு இயேசு பகவான் வந்தது போல அங்கே தாழ்ந்த குலத்தை சேர்ந்த குறத்தியை தேடிண்டு முருகன் போகிறார். முருகனுக்கு 12 கரங்கள், 12 கண்கள். இயேசுவுக்கு 12 சீசர்கள். அதே இவா முருகனுக்கு கையாவும் கண்ணாவும் உருவகப்படுத்திட்டா. அண்ணா, முருகனுக்கு காவடி ஏன் எடுக்கிறா? அதுவும் ஒரு உருவகம் தாண்டா. காவடி, காவு தடி, காவடி, காவு பலி, பலி கொடுக்கறதுக்கு உண்டான தடி, அதாவது சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு கொல்கத்தா மலைக்கு போனாருங்கிறத இங்கே காவு தடியை, காவடியை தூக்கிண்டு போகிறா. எல்லாமே அப்படியே ஒரு உருவகம் தாண்டா. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நன்னாவே உருவப்படுத்தியிருக்கா, பாராட்டி ஆகணும்டா. நடராஜர் நடனம் ஆடுறார், அதுவும் ஆனந்த நடனம். அதை எங்கே ஆடுறார்? மயானத்தில், சுடுகாட்டில் சுடலை மாடனா ஆடுறார். எதுக்கு? சாவை வென்றாராம். உண்மையிலேயே சாவை வென்றது யாரு? இயேசு தான். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சாவை பாதாளத்தை வென்ற பரமேஸ்வரன் அவர் தாண்டா. பாவத்தை வென்ற கபாலீஸ்வரர் அவர் மட்டும்தாண்டா. படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முத்தொழிலையும் செய்கின்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாண்டா. சர்வத்தையும் படைத்த சர்வேஸ்வரன் அவர். அகிலத்தையும் ஆளும் அகிலாண்டேஸ்வரர் அவர். நம்மோட கஷ்டங்களை விக்னங்களை போக்குகின்ற விக்னேஸ்வரர் அவர் தாண்டா. நம்ம எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கும் ஆபத் வாய்ந்த அனந்தேஸ்வரன் அவர் தாண்டா. தீமையை, பாவத்தை, சாபத்தை, சாத்தானின் கிரிகளை அளித்த காளீஸ்வரன் அவர். நம்மோட எல்லா நோய்களையும் சுமந்து தீர்க்கிற உண்மையான பரிகாரியான வைத்தீஸ்வரன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தாண்டா. சிவன் கையில் சூலாயுதம் இருக்க, அதை அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். அதைத்தான் இங்கே தீமையை, பாவத்தை வென்ற அழிக்கின்ற ஆயுதமாக, சூலாயுதமாக அப்படியே வடிவமைச்சிருக்கா. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா
இந்து மதம்னு ஒன்று கிடையாதுன்னே சொல்லி போல் இருக்கே. ஆமாண்டா, அதுதான் உண்மை. நீ இந்து மதம்னு எதை சொல்லுவ? கிறிஸ்தவங்க, முஸ்லீம்கள் இவாளை தவிர இருக்கிற மற்ற எல்லாரையும் இந்து மதத்தை சேர்ந்த இந்துக்கள்னு இங்கே சில பேர், சில கட்சிகள், சில அமைப்புகள் சொல்கிறா. அது தப்புடா. இதில் சீக்கியர்கள்னு இருக்கா, சமணர்கள் இருக்கா, புத்தர்கள் இருக்காங்க. இவா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மதம் இருக்குது. இவாளோட தெய்வ நம்பிக்கை, வழிபாட்டு முறைகள், கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவாளும் இந்த லோகத்தில் இருக்கத்தான் செய்கிறா. பெருமாளை சேவிக்கிற வைஷ்ணவாலையும் சிவனை நமஸ்கரிக்கிற சைவாலயம் மட்டும் வேணால் இந்து மதத்தை சேர்ந்தவான்னு சொல்லலாம். ஆனால் என்ன கேட்டால் இந்த வைஷ்ணவாலயம் சைவாலயம் கூட இந்துக்கள்னே சொல்ல மாட்டேன். அவளையும் கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்லுவேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் இருக்கும். என்னென்ன அப்படி ஒரேடியாக பெரிய குண்டா தூக்கி போடுறேன்? குண்டு இல்லடா, அதான்டா உண்மை, சத்தியம். சைவமும் வைணவம் கிறிஸ்தவத்தினுடைய கிளைகள்டா. அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இனியும் சொல்ல போகிறேன். இந்து மதம்னு ஒன்று இல்லவே இல்லேமேண்டா. இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிட்டு சில கட்சிகளும் அமைப்புகளும் அதை காப்பாற்ற போகிறதா சொல்லிட்டு ஜனங்களை குழப்பின்னு இருக்கா. அப்போ இந்துக்கள்னு ஒருத்தருமே கிடையாதா? நாம் எல்லாருமே இந்துக்கள் தாண்டா. ஆனால் இந்து மதத்தை சேர்ந்தவா இல்லை. நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவாளையும், இந்தியாவில் பிறந்தவா இருக்கிறவா எல்லாரையும் இந்தியாவில் இருக்கிறவாங்கிற அர்த்தத்தில் இந்துக்கள்னு சொல்லலாம். நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு எப்படி பேர் வந்தது தெரியுமா? நம்மோட தேசத்தோட வடமேற்கு பகுதியில் உள்ள சிந்து நதி தீரத்தில் குடியிருந்த இந்த தேசத்து மனுஷால திராவிடர்களை குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தாண்டா அது. சிந்துன்னு அவளுக்கு சொல்ல தெரியல, நாக்கில் வசம்ப வச்சு தேய்க்கணும். சிந்துங்கிற வார்த்தை இந்துன்னு உச்சரித்தா. அப்படித்தான் இங்கே இருக்கிறவாளுக்கு இந்தியர்கள், நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு பேரே வந்தது. இந்துங்கிறது ஒரு மதம் அல்லடா, நம்மளோட தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்தப்படியே இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே இந்துக்கள்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு மதத்தை குறிக்காது. சைவமும் வைணமும் கிறிஸ்தவத்தின் கிளைகள்னு எப்படி நான் சொல்கிறேன்? டேய், கிபி 49 இயேசு கிறிஸ்துவோட நேரடி சீஷர் செயின்ட் தாமஸ், அதாவது தோமா, நம்ம தேசத்துக்கு வந்தார். அப்போது சைவம் வைணவம் அப்படிங்கிற சமயமே இங்கே கிடையாதுடா. அப்போ இங்கே இருந்தது எல்லாமே சமண மதம், புத்த மதம் மாத்திரம்தான். இவா தெய்வமே இல்லைங்கிற நாத்திக கொள்கை உடையவா. செயின்ட் தாமஸ் இங்கே வந்து நற்செய்தியை சொன்னார். நற்செய்தின்னா நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? பாவத்தில் விழுந்து போன மனுஷாலை மீட்க இயேசு பகவானே பாலஸ்தீனத்தில் மனுஷ அவதாரம் எடுத்து பிறந்து வளர்ந்து குருடர்களுக்கு பார்வையை கொடுத்து முடவர்களை நடக்க வச்சு குஷ்டரோகத்தை குணப்படுத்தி இறந்தவாளை உயிரோடு எழுப்பி பில்லி சூன்ய மந்திர பிசாசின் கட்டுக்களில் இருக்கிறவாளை விடுவிச்சார். அவர் செஞ்ச அற்புதங்களுக்கு அளவே கிடையாதுடா. இது அத்தனைக்கு மேலே நாம் எப்படி வாழணும், எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, சொர்க்கம் கைலாசம் வைகுண்டம் போக நாம் எதை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்து அதன்படியே தானும் வாழ்ந்து காட்டினார்டா. கடைசியில் நம்முடைய பாவம் சாபம் எல்லாத்தையும் தீர்த்து விமோசனம் கொடுக்கறதுக்காக சிலுவையை சுமந்துட்டு போய் அதில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார்டா. இதை நம்புறவாளுக்கு, அவர் சொன்னபடி நடக்கிறவாளுக்கு இந்த பாப விமோசனம், விடுதலை, மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல செய்தியை தோமா வந்து சொன்னார். அதை கேட்டுட்டு நம்ம தமிழில் வந்த முதல் நற்செய்தி நூல் தாண்டா திருக்குறள். திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூலா? என்னன்னா புதிர் மேல புதிர் போடுறேள். எனக்கே இந்த விஷயம் முதல்ல பயங்கரமான ஷாக்காக தாண்டா இருந்துச்சு. அப்புறமா இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல விளக்க நூல்களெல்லாம் நான் படித்த பிறகு தான் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சது. சந்தேகமே இல்லாமல் திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் தாண்டா. கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேண்ணா. டேய், பகவான் அப்பப்போ தன்னை பற்றி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில ஞானவான்களை தோற்றுவிக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் உலக தமிழர் ஆன்மவியல் இயக்கம்னு நடத்திட்டு வர்ற டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள். மனுஷன் லேசுப்பட்டவர் இல்லை, உடம்பெல்லாம் மூளை, பயங்கர போல்டான மனுஷன். 1972 திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் தான் நிரூபித்து 6 புஸ்தகங்களை எழுதினார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே அப்படி ஆடி போயிடுச்சு. இதனால் தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பு, சலசலப்பு. பிறகு அதை பல சமய நிறுவனங்களும் யூனிவர்சிட்டிகளும் திருக்குறள் அறிஞர்கள், இந்து சமய மடாதிபதிகள், சைவ சித்தாந்தத்துறை அறிஞர்களும் அலசி ஆராய்ஞ்சு பல விவாதங்களை நடத்தி கடைசியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் அத்தனை திருக்குறள் அறிஞர்களும்
சைவ சித்தாந்தத்துறை ஞானிகளும் ஒத்துன்ட்டா. டாக்டர் தெய்வநாயகத்தோட ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா, டாக்டர் பட்டமும் வாங்குறா. அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையா? பின்ன ஏன் இதை பப்ளிக்காக ஓப்பனாக அவள் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கா? எல்லா பாட புத்தகங்கள்லையும் ஏன் போடாமல் இருக்கா? டேய், நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம முதலமைச்சருக்கு திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல்னு நன்னாவே தெரியும்டா. ஆனால் இது ரொம்ப பெரிய சமாச்சாரம், டக்குன்னு அவளால் அதை வெளியில் சொல்லிட முடியாது. அதனால் என்ன பாதிப்புகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்னு யோசித்து பார்த்துட்டு அப்புறமா தாண்டா எதையுமே செய்வா. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு படார்னு போட்டு உடச்சிட முடியாதுடா. 1008 யோசிப்பா. இப்போ தான் எதுக்கு எடுத்தாலும் ஹர்த்தாலு, ஸ்ட்ரைக்கு, பந்து, ரோடு ரோக்கோ, பஸ் எரிப்பு, உண்ணாவிரதம்னு கொடி பிடிக்கிறாள். அதனால் ரொம்ப யோசித்து பார்த்தாண்டா எதையுமே செய்வா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு இது ஒன்று மட்டும்தானா பிரச்சனை? 1000 பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பு இல்லையா? நம்ம தேசத்தோட வருங்கால சந்ததிகளுக்கு உலக திருமறையான திருக்குறளுக்கு ஒரு தவறான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் தொடர்ந்து அதை கொடுத்துட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு, குத்தம், இழப்பு இல்லையா? இது திருவள்ளுவருக்கே நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம் ஆகிடும் இல்லையாண்ணா? டேய் 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 போதுண்டா. நீ சொன்னது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டும் எல்லாரும் கேட்டுந்தாண்டா இருக்கா. போதும், உன்னோட ஆதங்கத்தை அவள் ஏற்ற வழியில் கண்டிப்பாக செய்வா. அதுக்காக நாம் எல்லாரும் பகவானை வேண்டிப்போம். அந்த ஞானேஸ்வரன் இயேசு கிறிஸ்து அதுக்கு வழிவாசல்களை திறப்பாருடா. ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை, ஆமீன் ஆமீன். அவரால் எல்லாம் கூடும். அவர் காதலை போட்டு வைப்போம். அவர் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரவமா ஏற்ற வேளையில செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பேஷ் பேஷ் பேஷ், வெரி குட். இல்லை, வசனம் எல்லாம் சும்மா பிரமாதமாக அடிச்சுட்டு இருக்க. எல்லாமே இந்த பூவோட சேர்ந்த நாரா நான் இருக்கிறதுனால தானே அண்ணா. நேக்கு பின்ன என்ன தெரியா? பகவான் உன்னை ஆசீர்வதிப்பாருடா. விஷயத்துக்கு வாங்க. ஆமாமா, விஷயத்துக்கு வாங்க. டேய், செயின்ட் தாமஸ் நம்ம நாட்டுக்கு வந்து கிறிஸ்தவ நற்செய்தியும் உபதேசத்தையும் அறிவிச்சா பிறகு அதோட அடிப்படையில் தாண்டா திருக்குறள் முதல்ல வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம தேசத்தில் பக்தி இயக்கங்கள் ஆகோ ஓகோன்னு கொடி கட்டி வளர ஆரம்பிச்சுடுது. 63 நாயன்மார்கள், 13 ஆழ்வார்கள், ஞானிகள், சித்தர்கள், பக்த சிரோமணிகள் எல்லாம் தோன்றினா. இவா எல்லாரும் கிறிஸ்தவ கொள்கைகளை அடிப்படையாக வச்சு தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், போற்றி பகருடை, வேத வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம், சைவ சித்தாந்த நூல்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம், இன்னும் பல இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்தது. செயின்ட் தாமஸ் விதைச்ச விதையானது நம்ம தேசத்தில், நம்ம மொழிகளில், நம்ம இந்திய பண்பாட்டில், இந்திய மண்ணில் இந்திய மதமாக முளைச்சி வளர்ந்து பெரிய ஆலமரமாகி இன்னைக்கு இந்தியா முழுவதையும் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அப்படின்னா சைவம் வைணவம் ரெண்டுமே முதல் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாச்சுங்கிறீங்களா? முதல் நூற்றாண்டு இல்லடா, 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாச்சுன்னு சரித்திர ஆசிரியர்கள் திட்டவட்டமாக சொல்கிறா. இதை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறா. அது மட்டும் இல்லை, நம்ம சைவ வைணவ கோயில்கள் எல்லாமே பகவான் சீனாய் மலையில் பக்தன் மோசைக்கு சொன்ன அந்த ஆசரிப்பு கோடாரத்தினுடைய அளவுகள், அமைப்புகள், விதிகளின் பிரகாரம்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன் ராஜா கிறிஸ்து கிமு 973 எருசலேமில் கட்டின முதல் கற்கோயிலுடைய பிரதிபலிப்பா, ரெப்ளிகாவா அப்படியே இருக்குன்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே சொல்கிறா. உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், ஜலதாரை, கோட்டை கதவுகள், மதிர்ச்சுவர்கள், பரிசுத்த ஸ்தலம், கற்பக்கரகம், கொடிக்கம்பம், பலிபீடம் இப்படி எல்லாமே அதே மாடலில் தாண்டா கட்டியிருக்கிறா. கற்பக்கரகத்துக்குள்ளே மணி அடிச்சுட்டு போகிறது, தூப தீபம் காட்டுறது, வழிபாட்டு முறைகள் எல்லாமே அப்படியே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போலவே இருக்கும்டா. அண்ணா, நம்ம கோயில்கள் எல்லாம் பலிபீடங்கள் இருக்கு, ஆனா பலிகள் எதுவும் கொடுக்கப்படுறதா தெரியலையே, ஏன்? நல்ல கேள்வி கேட்ட, வெரி குட். பலிபீடங்கள் இருக்கு, ஆனால் பலிகள் கொடுக்கப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்து பலியை நிறைவேற்றி விட்டார்டா. இனி பலி எதுவும் கொடுக்க தேவையில்லை, அவரை நம்பினாலே போதும்னு அந்த பலி நிறைவேற்ற கொள்கையை நம்மளவா ஏத்துன்ட்டு நம்ம சைவ வைணவ கோயில்களை பலிகளை ஸ்டாப் பண்ணிட்டா. பலிகளுக்கு பதிலாக இப்போ தேங்காய் பழம் உடைக்கிறா. ஏன்னா அப்போ இருந்த சமண மதமும் புத்த மதமும் தோமாவனுடைய கிறிஸ்தவ கொள்கைகளை எதிர்க்கலையா? எதிர்க்கிறதா? அவரோட உபதேசத்தை கேட்டுட்டு அவ மதத்திலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுடா. தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த புத்த மதத்தவா கிறிஸ்துவத்தினுடைய திருத்துவ கொள்கையை ஏத்துன்ட்டு தர்மகயா,
சம்போக காயா நிர்மாண காயான்னு புத்தரையே திரியேக தேவனா ஏத்துன்ட்டா. இப்படி ஏத்துண்டவாளை மகாயான புத்த மதத்தை சேர்ந்தவான்னு சொன்னான். மற்றவாளை ஹீனயான புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதுபோல் சமண மதத்துலேயும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுடா. புனித தோமாவுடைய கொள்கைகளை ஏத்துண்டவாளை ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டும், ஏற்றுக்கொள்ளாதவாளை திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டா. அண்ணா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவம் வந்து இங்கே எல்லாத்தையும் ஒரு பெரிய கலக்கெடுத்துன்னு சொல்லுங்க. இப்போ அது நிறைய பேரை வைத்த கலக்கெடு தான் இருக்கு இல்லையாண்ணா? இல்லை, கிறிஸ்தவம் யாரையும் எதையும் கலக்கலடா, குழப்பவும் இல்லை. ஒரு வெளிச்சத்தை, தெளிவை, மாற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை தாண்டா கொடுத்துருக்கு. இப்பயும் கொடுத்துட்டு இருக்கு. அதனால தான் உலகம் முழுக்க இயேசுவை கும்பிட்றா. இங்கே நம்ம நாட்டில் ஊரில் இருக்கிற தெய்வம்னு சொல்லப்படுறவங்களை வேறு தேசத்தில் இருக்கிறவா யாருமே கேள்விப்பட்டதே இல்லைடா. நம்ம தமிழ்நாட்டில் நாம் கும்பிட்ற தெய்வங்களை வட இந்தியாவில் இருக்கிறவங்க கும்பிட்றது கிடையாது. தெய்வம்னா யூனிவர்சலாக இருக்கணும்டா. ரிஜினலாக செக்டராக இருந்தால் அதை என்னென்ன சொல்கிறது? அப்படி யூனிவர்சலான கடவுள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்டா. நம்மையும் சகல ஜீவராசிகளையும் படைச்சவர் அவருடா. சைவம் வைணவம் நம்ம தேசத்தில் தோன்றதுக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தேசத்துக்கு வந்தது தான் கிறிஸ்தவம். அந்த முதல் நூற்றாண்டிலேயே 25 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தரே எழுதியிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 25 லட்சம் பேரா? அப்போ நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை என்ன இருந்திருக்கும்? அதிகமாக போனால் 50 லட்சம் இருந்திருக்கும், 60 லட்சம் இருந்திருக்கும். அதில் 25 லட்சம் பேர் கிறிஸ்தவா. ஏன்னா சைவமும் வைணவமும் கிறிஸ்தவம்னு சொல்கிறேன். புத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், முஸ்லீம்கள் இவா எல்லாரும் தனித்தனியாக மதம் இருக்குன்னு வேற சொல்கிறேன். அப்போது இந்து மதத்தில் யார் தான்டா இருந்தா? இந்து மதம்னே ஒன்று கிடையாதுடா. சைவமும் வைணவம் கிறிஸ்தவம் தாங்கிற சமயத்தில் இந்த நாடே ஒரு கிறிஸ்தவ நாடு தான்டா. இந்த தேசத்தில் இருந்தவா எல்லாருமே திராவிடர்கள். அவள் எல்லாருமே கிறிஸ்தவா தான். அவள் ஆதி இந்திய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவா நம்ம தேசத்தில் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இல்லைடா, அவள் தான் மெஜாரிட்டி. வெளிநாட்டிலேருந்து வந்த ஆரியர்கள் தான் மைனாரிட்டி. அண்ணா, இந்த ஆரியர்கள் எங்கேருந்து வந்தா? திராவிடர்கள் எல்லாம் யாரு? வரலாற்று ஆசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் நிறையவே ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்த உலகத்தினுடைய முதல் நாகரிகமே இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தான் தோன்றி இருக்கணும்னு சொல்கிறார். கடவுள் படைத்த முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் தோட்டமே சீனேயாருக்கு கிழக்கே, அதாவது இந்தியாவை ஒட்டின பகுதிகளில் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கிறதா சொல்லப்படுற லெமூரியா கண்டத்தில் தான் இருந்திருக்கணும். அந்த முதல் மனுஷ சமுதாயம் அத்தனை பேருமே பேசிகிட்டு இருந்தது ஒரே பாஷை தான்னு பைபிள் சொல்லுது. அந்த பாஷை தமிழ் மொழியாக தான் இருக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாடா. தமிழ் மொழி பேசின அவா தமிழர் என்றும், அந்த தமிழர் அப்படிங்கிற சொல் நாலாவட்டத்தில் தரமிழர், திறமிழர், திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு மொழி மாற்றம் ஆயிருக்கலாம்னு சொல்கிறார். 1920 இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஸ்டேட்டில் ஒரு பகுதியான ஹரப்பா முகஞ்சதுரோ அப்படிங்கிற இடத்துல செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் திராவிடர்களோட சிறப்பான சிந்துவெளி நாகரிகம் இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்துக்கு வந்துச்சுடா. இந்திய தேசத்தில் இருந்த அத்தனை பேருமே திராவிடர்கள் தான்னு சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார். அப்போ ஆரியர்கள் அவ எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து கைபர் கணவாய் வழியாக பல காலகட்டங்களில் நம்ம தேசத்துக்குள்ளே வந்தவாடா. மேதிய பெர்சிய மன்னனான தரியு மகாராஜா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 518 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தேசத்து மேலே படையெடுத்து வந்து பல இடங்களில் பிடிச்சான். கிரேக்க மன்னனான அலெக்சாண்டர் த கிரேட் கிமு 326 பல பகுதிகளை நம்ம நாட்டில் ஜெயிச்சு ராஜ்யங்களை ஸ்தாபித்தார். அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் உலக அளவில் உயர்ந்து நம்ம நாட்டோட நிறைய வியாபாரமெல்லாம் பண்ணான். அப்போ ரோமர்கள் இங்கே வந்து டேரா போட்டுட்டா. இவாளை தவிர சகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் இப்படி பல தேசத்தவா கிமு 2ஆம் நூற்றாண்டுலையும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தா. அவ வந்து என்ன பண்ணா? நாடோடியாக தெரிஞ்சுட்டு இருந்த அவ ஆங்காங்கே செட்டில் ஆனா. அவளில் சில பேர் சின்ன சின்ன அரசுகளை ஸ்தாபிச்சா. இன்னும் சில பேர் திராவிட அரசர்களோட அரசாங்கத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தா. பிறகு இவாள்லாம் ஒன்று சேர்ந்து ராஜஸ்தானில் ஆரியவர்த்தம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இவாளோட எல்லைகளை எல்லாத்தையும் விரிவுபடுத்தினான். பிறகு இவா தான் வர்ணாசிரமம், மனு தர்மம், ஜாதியில் பிறப்பில் உயர்ந்தவா தாழ்ந்தவா, பிராமணா, சத்திரியா, வைஷ்ணவா, சூத்திரன்லாம் பாகுபாடு பண்ணான். அப்போது அவளுக்கு இருந்த அரசியல் செல்வாக்கை வச்சுட்டு
நம்ம தேசத்தில் இருந்த திராவிடர்கள் எல்லாரையும் அந்த வர்ணாசிரம கொள்கைக்கு கம்பல்சரியாக அடித்தா அடிபணியாதவளை அடித்து நொறுக்கி எழுத்தவளை எட்டி உதைச்சி வெட்டி புதைச்சி அட்டகாசம் பண்ணான். உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ளே ஓடிப்போனவளை ஆதி திராவிடர்கள் பஞ்சமர்னு முத்திரை குத்தி நம்ம தேசத்தையே ஜாதி கொள்கைக்கு அடிமையாக்கிட்டா. இப்படி வெளியிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவா தான் ஆரியர்கள். புரிஞ்சதா? அண்ணா, இந்த ஜாதிகள் எல்லாம் கடவுள் உண்டாக்கினாரா? மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு உண்மையிலேயே ஏதாவது இருந்ததா? ஒரு இளவும் கிடையாதுடா. ஜாதிகளை கடவுள் உண்டாக்கலை, ஆரியரை உண்டாக்குனா. எங்கேயாவது மனுஷன் பகவானோட நெத்தியிலேருந்தும் தோள்பட்டையிலேருந்தும் இடுப்புலேருந்தும் காலிலேருந்து படைப்பானா? கடவுள் இத்தனை ஏற்றத்தாழ் கூட மனுஷனை படைப்பாரா? அப்படி அவர் படைச்சார்னா அவர் தெய்வமே கிடையாதுடா. இந்த ஜாதி கொடுமை நம்ம தேசத்தில் மட்டும்தான்டா இருக்குது, வேறு எந்த தேசத்துலையுமே கிடையாதுடா. ஏன்னா ஜாதிகள் கூடாது, ஜாதிகள் இல்லைன்னு சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வேதாந்திகள், பாரதியார் எல்லாருமே தான் சொல்கிறாளே. அந்த சனியை சட்டம் போட்டு அரசாங்கம் ஒழிக்க முடியாதா? முடியாதுடா. அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாளில் மாற்றுற விஷயம் இல்லைடாது. இது கேன்சர் நோய் மாதிரி சமூகத்தில் டீப்பாக போயிருக்கு. அரசியல்லையும் ஜனங்களோட உள்ளத்துலையும் அப்படியே புறையோடி போயிருக்குடா. அதிகாரத்தில் இருக்கிறவா 1000 பேசுவா, ஆனால் எதுவுமே செய்ய மாட்டா. ஏன்னா அதில் தான் ஓட்டு இருக்குது. ஓட்டை நம்பித்தான் அவளுடைய ஓட்டம் பாட்டம் நாட்டமெல்லாம் இருக்குது. அதில் ஓட்டை விழுந்தால் அவள் திருவோடி ஏந்தின்னு தான் ஓடி போய் ஆகணும். அதனால் எதுவுமே யாருமே செய்ய மாட்டா. ஜாதியை சாக விடாமல் இருக்க ஜாதி சங்கங்கள் இருக்குது. அரசாங்கம் ஜாதிகளுக்கு கோட்டா ரிசர்வேஷன்லாம் கொடுத்து உயிர் கொடுத்துட்டே இருக்குது. எல்லாம் கொடுமடா. சரிண்ணா, இந்த ஜாதி சனியனை விடுங்க, விஷயத்துக்கு வாங்கண்ணா. ஆமாண்ணா. அண்ணா, நேக்கு ஒரு சந்தேகம். என்னடா? அண்ணா, இவனுக்கு உடம்பெல்லாம் சந்தேகம் தான். டே சும்மாருடா, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது தானே, நீ கேளுடா. இப்போ இங்கே இருக்கிற தெய்வம் எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட உருவகம்தான். இங்கே இருக்கிற எல்லா வேதாந்தங்கள்லையும் பாடல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ பற்றியும் அவரோட உபதேசத்தை பற்றியும் தான் சொல்கிறேன். அப்படி கிறிஸ்தவை எல்லா நிலையிலும் ஏற்றுக்கிட்டவா எதுக்கு விபூதி பூசணும், சந்தனம் குங்குமம் எல்லாம் எதுக்காக வைக்கணும், எதுக்கு நாமம் போடணும்? அது கிறிஸ்தவத்துக்கு எதிரானது இல்லையா? அப்படி போடு, ஒரு போடு. பேஷ் பேஷ் பேஷ். சமயத்தில் புத்திசாலித்தனமை தாண்டா நீயும் கேள்விகள்லாம் கேட்குற. அவள் நாமம் போடுறதும் விபூதி பூசுறதும் கூட கர்த்தரோட நாம மகிமைக்கு தாண்டா. இந்த விபூதி திருநீருக்கு ஆதாரமும் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் தாண்டா இருக்குது. என்னென்ன சொல்கிறேன்? ஆமாண்டா. அந்த காலத்தில் இயேசு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு நல்ல கிடாரியை செலக்ட் பண்ணி அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை கொன்று பிறகு அதை அப்படியே எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைப்பா. அந்த சாம்பலை தண்ணீரில் கரைச்சி தீட்டு கழிக்கிறதுக்காக எடுத்து பயன்படுத்துவாள். சாம்பலை நம்ம என்ன சொல்கிறோம்? நீர் பூத்த நெருப்புன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? நெருப்பின் மேலே இருக்கக்கூடிய நீர் சாம்பல். அந்த நீர் இறைப்பணிக்கு பயன்படும் போது அதுக்கு திரு அப்படிங்கிற அடைமொழி கொடுத்து திருநீர் ஆச்சு. திருநீர் எப்படி வந்துச்சுன்னு பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குடா. ஏன்னா பைபிளில் இல்லாத விஷயமே கிடையாதோ? பைபிளில் இல்லாத விஷயம் அப்படி சொல்லிட்டு கிடையவே கிடையாதுடா. இந்த பிரபஞ்சம், சமுத்திரம், ஆகாயம், மனுஷா, ஜீவராசிகள் எல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த உலகத்தினுடைய வரலாறு, சரித்திரம், சாம்ராஜ்யங்களுடைய தோற்றம், அழிவு, பாவம் செஞ்சால் என்ன நடக்கும், நீதியோடு வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும், இதுவரை நடந்தது, இனி நடக்க போகிறது எல்லாமே பைபிளில் இருக்குடா. அதே மாதிரி கோயிலினுடைய கட்டுமான அளவுகள், ஆகம விதிகள், தூப தீபம் காட்டும் முறைகள், பலி கொடுக்கும் முறை, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவருடைய உபதேசம், பாவ மன்னிப்பு, அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை எல்லாமே பைபிளில் இருக்குடா. நெத்தியில் திருநீர்னால ஏன் 3 கோடு போடுறா தெரியுமா உனக்கு? அது சீக்கிரமாக சொல்லுங்கண்ணா. 3 விபூதி கோடு பிதா, குமாரன், பரிசுத்தாவியை சுட்டி காட்டுறதுக்காக. சந்தனம் எதுக்கு வைக்கிறா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை மரத்தில் தொங்கினார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும்படியாக சந்தன மரத்தை தேய்ச்சி 3 கோட்டுக்கு நடுவில் பூசுறா. குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா? பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமாக சிந்தினார் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக அதில் ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமாக வைக்கிறா. ஐயோ, சூப்பர் விளக்கண்ணா. ஏன்னா நாம எதுக்கா போடுறா?
விண்ணிலிருந்து நம்மோட மீட்புக்காக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக மேலேருந்து கீழே 3 கோடு நாமமாக போடுறார். அப்போ ஊடால ஏன் சேப்பு கோடு? அந்த தியாகேஸ்வரன் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்குனாருங்கிறத காட்டுறதுக்காக ஊடால சிகப்பு கோடு. அந்த சிகப்பு கோடு மேலே ஒல்லியாகவும் கீழே தடியாகவும் இருக்க. ஏன் தெரியுமா? ரத்தம் வடியும் போது ஒரு கோடாட்டம் வடியும், கீழே அது தேங்கி நிற்கும். அதை தான் மேலே ஒல்லியாகவும் கீழே தடியாகவும் இருக்குது. அண்ணா கொன்னுட்டேன், பிச்சு விட்டேன். வா, என்ன பிரமாதமான விளக்கம், சும்மா கலக்கிட்டேன் போங்கண்ணா. வீட்டு நிலப்படியில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறோம். அதுக்கு ஆதாரமும் பைபிளில் தாண்டா இருக்கு. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, எகிப்து தேசத்தில் பார்வோன் மன்னன்கிட்ட அடிமையாக கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுடும்படியா ஆண்டவர் பக்தன் மோசேயின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். அவன் விடமாட்டேங்கிறான். அப்போது அந்த தேசத்தில் இருக்க எல்லா தலைச்சங்குழந்தைகளையும் தலையிற்று மிருக ஜீவன்களையும் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு ராத்திரியே சங்கார தூதனும் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்தை நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு நிலப்படி வாசல்களில் பூசி வச்சுருங்கோ. அப்படி பூசப்பட்ட வீடுகளை மட்டும் விட்டுட்டு ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய தலைச்சங்குழந்தைங்க தலையீற்று மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்கார தூகம் அழிப்பான் அப்படிங்கிறார். அதே மாதிரி அழிக்கிறார். அப்படி எந்த ஒரு அழிவும் கெட்ட சக்திகளும் ஆவிகளும் நம்ம தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம வீட்டு நிலப்படிகளில் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கிறோம். இதுக்கு தான் நல்லபடிகளில் சந்தனம் குங்குமம் வைக்கிறாளா? நான் ஏதோ ஒரு அழகுக்கும் அலங்காரத்துக்கும் தான் இப்படி பண்ணுறாளோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறதோட உருவகம் தாண்டா. இப்படி எல்லாத்தையும் உருவகப்படுத்தினா. பிதாவை பார்த்து சிவனை உருவாக்கினா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகன், பிள்ளையார், ஐயப்பன், பிரம்மாவை உருவாக்கினா, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சக்தியும் விஷ்ணுவையும் உருவகப்படுத்தினா. ஆனால் ஒன்று மட்டும் அவளால் உருவகப்படுத்த முடியலடா. அப்படியே எழுதி மட்டும் வச்சுட்டா. அது என்னன்னு சொல்லுங்கண்ணா, எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போகிறே. அஸ்வமேத யஜ்ஞம் அப்படின்ட்டு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கிறா. நானே பலியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பிருகதாரணி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புருஷா பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபனிஷத்துலையும், பிரஜாபதி பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சதபத பிரமாணத்திலையும், இனி ஈண்டு தேகத்திலுள்ள நானே பலியாக இருக்கிறேன்னு கீதையில் கண்ணன்னு சொல்கிறார். மற்றவாளுக்காக பகவான் தாமே இறப்பை தெரிந்து கொண்டார். இந்த லோகத்தை படைக்கும் போதே பிரஜாபதி பலியிடப்பட்டார். பலியாகும்படிக்கு விஸ்வகர்மா தன்மையை கையளித்தார் அப்படின்ட்டு உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது. ரிக்வேதம் சொல்கிறது, தாண்டிய மகாபிரமாணம் சொல்லுது, சம்பூர்ண மகாபாரதம் சொல்லுது, பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஆனால் எந்த தெய்வம் மறிச்சிருக்கு? சிவன் மறிச்சிருக்காரா? விஷ்ணு மறிச்சிருக்காரா? கிருஷ்ணன், ராமர், கண்ண பரமாத்மா, பிரம்மா, ஐயப்பன், முருகன் யாராவது மறிச்சிருக்காளா? இல்லையடா. சும்மா எழுதி மட்டும் வச்சுட்டா. ஒருத்தரும் யஜ்ஞமாகலையே. பலியானது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்டா. ஐயோ, ஆமாண்ணா, எவ்வளவு பெரிய உண்மை இது! வேதாந்தங்கள்லையும் உபனிஷத்துக்கள்லையும் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் இவாளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. ஏன்னா அப்ப நாம கும்பிடுற விக்கிரகங்கள்ல தெய்வங்களே இல்லையோ? விக்கிரகங்களில் தெய்வங்கள் இல்லைன்னு அகஸ்திய முனிவர், அழுகினி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கோரக்க முனிவர், பட்டணத்தடிகள், திருமூலர், சிவவாக்கியர், போகர், கலாய் சித்தர், வால்மீகர், இப்படி எத்தனையோ சித்தர்கள்லாம் பாடியிருக்காரா. நம்மோட இந்து மத வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்களையும் பிரமாணங்களையும் இதை பற்றி நிறையவே சொல்லப்பட்டிருக்கடா. ஸ்கந்த புராணத்தில் ஞானயோக காண்டத்தில் நாடி சாக்கியாக்கிரகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாதாதப வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உத்தரகதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மகா நிர்வாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்படி எத்தனையோ புராணங்களில் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நீ படித்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும்டா. இத்தனை சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் கூட ஏன்னா அந்த விக்கிரகங்கள் எல்லாம் உண்டாக்கினா? சில பேர் பொழப்பு நடந்தாகணுமே. டேய், முன்னாடி நம்ம தேசத்தில் வெறும் இயற்கை வழிபாடு மாத்திரம்தாண்டா இருந்துச்சு. பிறகு தேசத்துக்காக, ராஜாவுக்காக, இனத்தாருக்காக, ஊருக்காக உயிர் தியாகம் செய்தவா நம்ம மூதாதையர்கள் இவாளை கும்பிட்டு இருந்தா. இவா நினைவுகளா நினைவுக்கல்லை எடுத்து நட்டு அப்புறம் கும்பிட ஆரம்பித்தா. இந்த நினைவுக்கல் தூணுக்கு, நடுகல்லுக்கு ஆதாரமும் நம்ம பைபிளில் தாண்டா இருக்குது. பக்தன் மோசே, ஜோஷுவா இவாகிட்ட ஆண்டவர் பேசின, தரிசனம் கொடுத்த இடத்துல, கானான் தேசத்தை வெற்றி கொண்ட இடத்துல ஞாபகார்த்தமாக கல்லுகளை எடுத்து நட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. மற்ற கல்லை விட்டு இந்த கல்லை வேறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லுகள் மேலே எண்ணெய்களை எல்லாத்தையும் வார்த்தா. இந்த நினைவுக்கர்கள் தான் பின்னாடி சிவலிங்கமாக மாறிச்சு. இதை நம்ம சிலப்பதிகாரத்தில் கொற்றவை கந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த நிலைமையில் தோமா வந்து கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருரூபமாக இருக்கார்னு சொன்ன உடனே நம்மளோட வாழ்க்கை ஒரே குழப்பம். இவ்வளோ நாள் ஒரு கல்லை நட்டு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மனசை ஒருமுகப்படுத்தி தியானிக்கிறதுக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கேன்னு பார்த்தா, சரி கொஞ்ச நாளைக்கு இந்த உருவத்தை கல்லை வச்சு கும்பிடுவோம். பிறகு பக்தியில், ஆன்மீகத்தில், ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்தா பிறகு இந்த விக்கிரக வழிபாட்டை விட்டுட்டு நிழலை விட்டுட்டு நெஜத்தை பிடிச்சிப்போம், உருவத்தை விட்டுட்டு உருவமில்லாத தேவனை பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா. ஆனால் என்னாச்சு, இவ கடைசி வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் 21 நூற்றாண்டுகளாக உருவத்தையே விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்கா, அதையே கும்பிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைய? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட இந்த விக்கிரக ஆராதனையை நம்ம பெரியவா அலோவ் பண்ணியிருக்க கூடாதுட்டா. அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நானாக இருந்தால் அதைத்தான் பண்ணியிருப்பேன். ஏன் அதை இப்போ பண்ண? உங்க ஆத்துல இருக்கிற சுவாமி படங்களை எடுத்து போடாம பார்க்கலாம். நல்ல கதையா இருக்க. நான் சாமி படங்களை எடுத்து வெளியில போட்டா என் ஆம்படியா என்னையே தூக்கி வெளியில போட்டுருவா. சரி, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறாளா? முதல்ல இந்த விக்கிரக ஆராதனையும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தாண்டா இவ ஆரம்பிச்சிருக்கணும். இப்போது ஒரு சின்ன குழந்தைக்கு, எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 2 4ன்னா எப்படி சொல்லி புரிய வைப்போம்? இந்த கையில் 2 விரல் எடுத்துக்கோ, அந்த கையில் 2 விரல் எடுத்துக்கோ, இப்போ மடக்கு 1 2 3 4 அப்படின்ட்டு மடக்கி சொல்லி கொடுக்குறோம். பெரியவாழை ஆன பிறகும் இதே மாதிரி விரலை வச்சா நம்ம என்றோம் இல்லையே. அதே போல் இந்த உருவ வழிபாட்டையும் விட்டுடுவான்னு நினச்சா. ஆனால் இது என்னடான்னா புலிவாலை பிடிச்ச கதையாக போயிடுது. எத்தனை சித்தர்கள் சொன்னாலும் சரி, இவாள்லாம் எத்தனை பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, இவாளுக்கு எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் சரி, இவாளோட பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தனைகள், செயல்கள் எதுவுமே மாறாமல் இன்னும் மோசமாகிட்டே போனாலும் சரி, இவ குரங்கு புடியாக இந்த விக்கிரக ஆராதனை பிடிச்சிட்டு தான் இருக்கா. நாளுக்கு நாள் இது மோசமாகிட்டு தான் போகுதே ஒழிய, ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுதே ஒழிய கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதுதான்டா கொடுமை. இந்த கோயிலுக்கு போய் நம்முடைய பிரச்சனைகள் தீரனா அந்த கோயிலுக்கு போகணும்னு போகிறா. எப்படியாவது எதுனாலையாவது நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா? கோயில் கோயிலாக குளங்குளமாக போயிட்டுருக்கிறா. கல் கண்டடமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. எத்தத்தின்னா பித்தம் தெளிங்கிற நிலைமை. என்ன பண்ணி தொலையேன்? பார்க்குறதுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. இவாளோட பக்தியை கொஞ்சம் கூட குறையே சொல்ல முடியாதுடா. ஆனால் பக்தி வச்ச இடம் இருக்குதே, அது தப்பாக இருக்கே, அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாளே. ஏன்னா கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குண்ணா. இயேசு ஒருத்தர் தான் உண்மையான கடவுள். அவர் ஒருத்தர் தான் நமக்காக, நம்மோட பாவங்களுக்காக மரிச்சார். அவரால் தான் நம்மோட பிரச்சனைகளை போக்கி ஒரு விடுதலையை தர முடியும் அப்படின்னு அவளுக்கு எடுத்து சொன்னால் கேட்க மாட்டாளா? கிறிஸ்தவாள்லாம் போய் சொல்லத்தாண்டா செய்கிறா. ஊராக, கிராமமாக, தெருவாக போய் சொல்லத்தான் செய்கிறா. எத்தனையோ எதிர்ப்புகள், திட்டு, அடி, உதை எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சொல்லத்தான் செய்கிறா. ஜனங்கள் மனம் திரும்பத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் சர்ச்சுகளில் இருக்கிறவாளில் 195 பேர் இந்துக்கள் தான். இப்போ நிறைய பிராமின்ஸு, ஐயங்கார்ஸு, நன்னா படித்தவா, டாக்டரேட்ஸு, இன்ஜினியர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஐடி ப்ரொஃபஷனல்ஸு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு தான் வர்றா. ஆனால் வேகம் போகாதுடா. இவா போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் இல்லையே, ரொம்ப சுலபாக இருக்குது. அது ஏன்னா அதுக்கும் இந்த கிறிஸ்தவ தாண்டா காரணம். நம்ம பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு, மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிற தகுதி கிறிஸ்தவம் ஒன்றுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோட நேரடி சீஷர் கிபி 49லேயே நம்ம இந்தியாவுக்கு வந்து சொன்னார். அதை கேட்டுட்டு அந்த சமயத்திலேயே 25 லட்சம் பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தரே ஞான தீபத்தில் எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்தவம் மேலை நாடுகள்லையும் ஐரோப்பாவிலையும் பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் செழித்தோங்கி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம தேசத்தில் கிறிஸ்தவம் பரவாமல் இப்போ வெறும் 4% இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் இவாதாண்டா. அண்ணா ரொம்ப விவரமாக தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சொல்கிறேன்டா, அந்த வயிற்றுச்சலை சொல்லித்தானே ஆகணும். தோமா வந்து சொன்ன அந்த கிறிஸ்தவத்தை இவ எல்லாருமே மறந்துட்டாடா. அவர் வந்து சொன்ன பிறகு தான் அதை ஃபாலோ பண்ணி திருக்குறள் வெளியில் வந்துச்சு. நம்ம தேசத்தில் பெரிய பக்தி அலையே எழும்புச்சு. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சைவ குறவர்கள், ஞானிகள், தவசிகள், சித்தர்கள், பக்த சிரோமணிகள் எல்லாமே எழுந்தா. தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், போற்றி பகருடை, அப்பர் தேவாரம், சமஸ்கிருதம், தமிழ்லையும் நம்ம நாட்டு திராவிடர்ஸ் நிறைய புராணங்களையும்
காப்பியங்களையும் காவியங்களையும் எழுதினான். அதோட பலன் ரிசல்ட் தான் சைவமும் வைணவமும். இப்போ நம்ம தேசத்தில் இருக்கிற இந்த இந்து சமயமான சைவமும் வைணவமும் கிறிஸ்துவத்தினுடைய கிளைகள்டா, ரெப்ளிகா. நன்ன உன்னிப்பாக உன்னுன்னே அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எல்லாமே அப்படியே அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக தெரியும். இது கிறிஸ்தவத்தோட ரெப்ளிகா, அதோட உருவகம், நிழல், அதனோட தாக்கத்தில் உருவானது தான் தெள்ள தெளிவாக தெரியும். ஆனால் அந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை தோமா சொன்னதுனால ஏற்பட்ட அந்த மாற்றத்தை, பலனை, அறுவடையை டோட்டலாக எல்லாருமே அப்படியே மறந்துட்டாளே. ஏன்னா இது மட்டும்தான் காரணமா? வேற காரணங்கள் இருக்குடா. நம்ம தேசத்தில் அதுக்கப்புறம் நிறைய ஆட்சி மாற்றங்கள், அந்நியர்களோட வருகை, ஆக்கிரமிப்பு, ஆளுகை, ஏற்கனவே வந்திருந்த ஆரியர்களோட செல்வாக்கு, அப்புறம் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் வந்த ஆரியர்கள், பிறகு வந்த முஸ்லீம்ஸு, முகலாய பேரரசுகள், அதுக்கப்புறம் வியாபாரத்துக்குன்னு வந்து நம்ம நாட்டை கபலீகரம் பண்ண ஆங்கிலேயர்கள், அவளோட சுரண்டல் ஆட்சி, பிறகு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், அவ கொண்டு வந்த அந்த ஐரோப்பிய கிறிஸ்தவம், இந்த குழப்பம் குளறுபடிகள்னால எல்லாருமே அந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை டோட்டலாக அப்படியே மறந்து தொலைச்சிட்டா. இது அத்தனைக்கு மேலே அதை மறந்தது மாத்திரமல்ல, அதுக்கு அப்புறமா வந்து ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை இவ கெட்டியாக பிடிச்சுட்டா. அதனால தாண்டா வந்ததே வினையே. அதனால என்னென்ன பிரச்சனை வந்தது? அதனால தாண்டா மேஜர் பிரச்சனையே தடையாக வந்தது. இங்கே இருக்கிற கிறிஸ்தவா நடந்துட்ட விதம், இவாளோட வழிபாட்டு முறைகள், அணுகுமுறைகள், பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணதுனால கிறிஸ்தவத்துக்கு ஒரு வெஸ்டர்ன் இமேஜ் கலர் கொடுத்து, கிறிஸ்தவ ஒரு வெளிநாட்டு மதம், இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை இவ கிரியேட் பண்ணிட்டா. அதனால என்னாச்சு, இங்கே இருக்கிறவா நம்ம தேசத்தவா கிறிஸ்தவத்தை ஒரு அந்நிய மதமாக கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதுதான்டா பெரிய ட்ராஜடி. இப்போ மேஜர் ஹர்டில் தடை எல்லாமே அதுதான்டா. ஆமாண்ணா, நீங்க சொல்றது 100க்கு 100 அப்படியே சரியண்ணா. ஏன்னா கிறிஸ்துவம் ஒரு வெளிநாட்டு மதம் தானேண்ணா? கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம் இல்லடா, அது நம்ம ஆசியாவில் பிறந்த ஒரு மதம். இயேசு கிறிஸ்து நம்ம ஏசியாவில் பிறந்தவர். சைவம் வைணவம் கிறிஸ்தவத்தோட ஆதி இந்திய கிறிஸ்தவ கிளைகள்டா. நம்ம தேசத்தில் இருக்கிற இருந்த கடவுள் கொள்கைகளில் ஒரு பெரிய சேஞ்ச மாற்றத்தை தோமாவோட நற்செய்தி உண்டாக்குச்சுடா. என்ன மாற்றங்கள்லாம்? கடவுள் ஒருவர், அவர் திரியேக தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த திருத்துவ கொள்கை, ரத்த சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற அந்த பலி கொள்கை, நம்பிக்கை, மனிதனை மீட்க கடவுள் மனித அவதாரம் எடுத்து வருவார் அப்படிங்கிற அந்த அவதார கோட்பாடு, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்ததுனால இனி வேற எந்த பலியும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த பலி நிறைவேற்று கொள்கையை அங்கீகரித்து பலிகளை நிறுத்தியது. நம்ம சைவ வைணவ கோயில்களின் வடிவமைப்பு, ஆகம விதிகள், வழிபாட்டு முறைகள், தூப தீபம் காட்டுதல், தேங்காய் உடைக்கிறது, விபூதி, குங்குமம், சந்தனம் இதை இடுறது, மணி அடித்தல், இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாண்டா. சிற்பக்கலை, ஓவியங்களில், புராணங்களில், காப்பியங்களில், பக்தி பாடல்களில் ஒரு பெரிய மாற்றத்தை, கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகளுடைய தாக்கத்தை பார்க்க முடியும்டா. சொர்க்கம், நரகம், நியாய தீர்ப்பு, ஒரே தரம் மறிப்பது, பிறவி சுழற்சி கொள்கைகளில் பெரிய மாற்றம், இப்படி எத்தனையோ முன்னேற்றங்கள், மறுமலர்ச்சி, இது எல்லாமே ஏற்பட்டுச்சுடா. பலே 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 பலே. இந்த உலகத்தையே, உலக சரித்திரத்தையே ரெண்டா பிரிச்ச ஒரே மதம் இல்லையா கிறிஸ்தவம்? டேய், கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாதுடா, அது ஒரு மார்க்கண்டா. நம்ம எல்லாம் படைச்ச அந்த பரமேஸ்வரங்கிட்ட போய் சேர்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம் தாண்டா அது. இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவரோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவோ அவர் பூலோகத்துக்கு வரல. நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே அவர் அவதாரம் எடுத்தார். நமக்காக அவர் பலியானார்டா. அண்ணா, மனுஷால பண்படுத்துகிற இந்த கிறித்தவம் நமக்கு, ஏன் நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவைன்னா? எங்கே பார்த்தாலும் லஞ்சம், கரப்ஷன், பாவம், விபச்சாரம், மதுக்கடைகள் எல்லாமே மாறணும்ண்ணா. ஆமாண்ணா, இப்ப எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கு, பஸ் எரிப்பு, லத்தி சார்ஜ், துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு, வன்முறை, தீவிரவாதம், மதத்தின் பேரால, ஜாதியின் பேரால, இனத்தினுடைய பேரால, மொழியினுடைய பேரால, ஆறு நதி அணைக்கட்டுகள் பேரால, சிலைகளின் பேரால, கட்சிகளின் பேரால, அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் பேரால எல்லாம் இன்னைக்கு தினமும் எத்தனையோ வன்முறைகள், ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்குது.
ஆனால் நம்ம தேசத்தில் எத்தனையோ ஸ்டேட்ஸில் கிறிஸ்தவங்களோட சர்ச்சுகள் சில மதவாதிகளால் இடிக்கப்படுது. கிறிஸ்தவங்க அடிபடுறாங்க, கிறிஸ்தவ போதகர்கள் தாக்கப்படுறாங்க, பேப்பரில் பார்க்குறோம் நம்ம. ஆனால் எங்கேயுமே அதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்கோ வன்முறையோ பஸ் எரிப்போ நடக்கலையே. நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குல்லண்ணா. அதுதான்டா கிறிஸ்தவத்துக்கு மற்ற மதத்துக்கு உண்டான வித்தியாசம். கிறிஸ்தவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குடா. அவளுக்கும் இந்த தேசத்தில் வாழ்கிறதுக்கு, அவா விரும்பின கடவுளை பின்பற்றுவதற்கு எல்லாருக்கும் முழு உரிமையை அரசியல் சட்டம் அனுமதிக்குது. அவளுக்கு எதிராக, கிறிஸ்தவத்துக்கு எதிராக நடக்கிற இந்த அடக்குமுறை தீவிரவாதத்தை எதிர்க்க பதிலடி கொடுக்கறதுக்கு அவளுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தெரியாதா? அவகிட்ட பணம் கிடையாதா? அவளும் வன்முறையில் ஈடுபடலாமே, பாம் வாங்கலாமே, பாம் வைக்கலாமே, நம்ம கோயில்களை தகர்க்கலாமே, மாவோயிஸ்டுகள் பண்ணுறது போல AK-47 வாங்கலாமே. ஏன் செய்யலை? இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு தயாராக உள்ளவங்கடா கிறிஸ்தவங்க. பிறகு ஏன் பழிக்கு பழி வாங்கலை? ஏன் பதிலடி கொடுக்கல? ஆமாம், ஏன்னா அவங்க அப்படி செய்யலை. ஏன்னா அப்படி செய்ய சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லலடா. அவர் சொன்னதெல்லாம் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பகைஞர்களுக்கும் மனம் இறங்குங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க, பழிக்கு பழி வாங்க வேண்டாம். ஒருத்தன் உனது வலது கன்னத்தில் அரைஞ்சா உனது இடது கன்னத்தையும் காட்டுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதைத்தாண்டா இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் கர்நாடகாவிலையும் ஒரிசாவிலையும் குஜராத்லையும் கிறிஸ்தவாளுக்கு எதிராக எத்தனை வன்முறைகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ரிட்டாலியேஷனும் பழிக்கு பழி வாங்கலும் இல்லைடா. இது கிறிஸ்தவங்களோட பலவீனம் இல்லைடா, அதுதான்டா அவங்களுடைய பலம், அவளோட முழங்கால் பலம். அந்த முழங்கால் தான் அவளுக்கு அத்தனை பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அடக்கத்தையும் அமைதியும் கொடுக்குது. நாம் எல்லாரும் ஜாதி மத இனம் மொழி பேதங்கள் எல்லாவற்றையும் மறந்து எல்லாரும் ஒரு தாய் வயிற்று மக்களாக மாறணும்னா, நம்ம தேசத்தில் எந்த ஒரு வன்முறையும் தீவிரவாதம் இல்லாமல் இருக்கணும்னா, எந்த அரசியல் சீர்கேடுகளும் லஞ்ச லாவண்யங்களும் முறைகேடுகளும் இல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற பாதையில் பீடு நட போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசங்களையும் பிடிச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தாண்டா. அதுக்கு தாண்டா இந்த கிறிஸ்தவ இத்தனை அடிகளையும் உதைகளையும் வாங்கிட்டு ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கா. இதை சில மதவாதிகள் அமைப்புகள் புரிஞ்சுக்கிறணும், புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். ஆமாண்ணா, சில அமைப்புகள் மதவாத சக்திகள் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறாங்களே, எதுக்காக இதை செய்கிறாங்க? இதனால் அவளுக்கு உண்மையில் என்னென்ன கிடைக்குது? டேய், இந்து மதத்தை அதனுடைய சனாதன தர்மத்தை நாங்கள் காக்கிறோம், அந்நிய மதத்தினுடைய ஆக்கிரமிப்பை தடை செய்கிறோம்னு நினச்சிட்டு இதை செய்கிறா. முதல்ல இந்து மதம்னே ஒன்று கிடையாதுடா. இப்போ இருக்கிற சைவமும் வைணவம் கிறிஸ்தவத்தினுடைய கிளைகள். சைவ வைணவ சமய புராணங்கள் வேதாந்தங்கள் ஞானிகள் சொல்கிறது எல்லாமே கிறிஸ்தவத்தை தான், வேற எதையுமே இல்லை. அதனால இல்லாத ஒன்றை காப்பாற்றுறோங்கிறதுக்காக இவ கொடியை பிடிச்சிட்டு போகிறது இல்லை, தப்பு அப்படிங்கிறத அவங்க உணரணும். ரெண்டாவது, கிறிஸ்தவம் ஒரு அந்நிய மதம் அல்ல, இது ஒரு ஆசிய மதம். வேற எந்த தேசத்திலையும் பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம தேசத்தில் வேரூன்றிய ஒரு மதம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் நடத்துகிற ஸ்கூலு காலேஜு கான்வென்ட்டு ஆஸ்பத்திரி சமூக சேவை எல்லாம் நமக்கு வேணும். அவள் கண்டுபிடிச்ச டெலிஃபோன் வேணும், ரயில் வேணும், பிளேனு காரு 2 வீலர் மற்றும் எல்லா நவீன சாதனங்கள்லாம் வேணும். அவள் கண்டுபிடிச்ச மருந்துகள் வேணும். ஆனால் காட்டுற அன்பு மட்டும் வேண்டாம். அந்த அன்பை அடக்கத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவம் வேண்டாம்னு சொன்னால் அது நல்லவாடா இருக்குது? கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற சக்திகள் தான் அந்நிய சக்திகள். அவைகளுக்கு மறுபடியும் அந்த மனு தர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் மேல் ஜாதி கீழ் ஜாதி தீண்டத்தகாத ஜாதின்னு கொண்டு வந்து இவா குளிர்காயணும்னு பார்க்குறா. அதாண்டா அவளோட உண்மையான நோக்கம், லட்சியம், கொள்கை எல்லாமே. நம்ம தேசத்தோட முன்னேற்றமோ அமைதியோ சமாதானமோ ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயமோ அவளோட நோக்கம் அல்ல. இவாளுக்காக நம்ம ரொம்ப ஜபம் பண்ணி ஆகணும்டா. அடுத்து, இந்த கிறிஸ்தவங்க ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை விட்டுட்டு தோமா கொண்டு வந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை பரப்பணும். கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் யூதனுக்கு யூதனை போலவும் இந்துக்களுக்கு இந்துக்களைப் போலவும் இவா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்து மத வேதங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை விளக்கி சொல்லி கிறிஸ்தவத்தை பரப்பணும். கிறிஸ்தவம் நம்ம இந்திய திராவிட கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு ஏற்ப மாறணும். இப்போது இந்து மக்கள் எந்த விதமான தயக்கமே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பா.
பகவானுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்தியாவில் நிரந்தரமான சந்தோஷம் சமாதானம் அப்பத்தாண்டா உண்டாகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பலியானாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரா? பலியானாருடா. வேதங்கள்ல தீர்க்க தரிசிகளால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டதுடா. அது அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். டேய், அவர் பகவானோட தற்சொரூபண்டா. அவர் யாராவது கொல்ல முடியுமா? ஒரே ஒரு சொல்லால ஆர்ப்பரிக்கிற கடலை அடக்கி அமைதிப்படுத்த தெரிஞ்சவருக்கு, கடல் மேலே நடக்க தெரிஞ்சவருக்கு, 4 நாளைக்கு முன்னாடி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புனவருக்கு, யாவீருவினுடைய மகளையும் பாடையில் தூக்கிட்டு போகப்பட்ட ஒரு பிணத்தையும் தொட்டு உயிர் கொடுத்தவருக்கு, 38 வருஷமாக குளத்தர்களை படுத்த படுக்கையாக கடந்தவனை எழுப்பி நடக்க பண்ணினவருக்கு, முடவர்களை நடக்க வச்சவருக்கு, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தவருக்கு, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியோட ரத்தப்போக்கை குணப்படுத்தியவருக்கு, கற்சாடி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவருக்கு, பிசாசுடைய கட்டுக்களிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தவருக்கு, 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோனை ஒரே ஒரு அதட்டனால் விரட்டியவருக்கு, இவரை பிடிக்க வந்த ரோம சிப்பாயினுடைய காதை பேதுரு வெட்டிய போது அதை எடுத்து ஒட்ட வச்சவருக்கு, இவரை பிடிக்க வந்தவர்களையோ இவரை துன்பப்படுத்த நினைச்சவங்களையோ ஒரே ஒரு வினாடியில் அப்படியே சுட்டரித்து பஸ்பமாக்க எவ்வளோ நேரண்டா ஆயிருக்கும்? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. 12 லேகியோன்கள், அதாவது 72,000 தேவதூதர்கள் இறங்கி வருவாங்களே, ஒரே ஒரு தேவதூதன் 85,000 பேரை ஒரே சமயத்தில் சங்காரம் பண்ணுவான்டா. அவரை கொலை செய்யணும்னு யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாதுடா. அவர் தம்மைத்தாமே பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார்டா. சர்வ பாவ பரிகாரே ரத்த பிரதோஷனம் அவசியம், தத்ரக்ஷம் பிரமாத்மனோ புண்ணியம் தானபலி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கடா. ராஜா அழறான்னா, நேக்கு நீங்க சொல்றது கேட்கிற போது கண்ணீரை அடக்க முடியலன்னா. நம்ம எல்லாம் படைச்ச அந்த பரமேஸ்வரன் பட்ட பாடுகளை நினைச்சா எப்பேற்பட்ட கடின இருதயம் உடைஞ்சு போகுட்டா. ஏன்னா அண்ணா, அவர் பலியாகாம பாவத்தை மன்னிச்சிருக்க முடியாதா? முடியாதுடா, முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இது தேவ நீதிடா. செய்த பாவத்தை போக்குறதுக்காக ஆதி காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் தலையில் இவா கையை வச்சு தான் செய்த பாவங்களெல்லாம் இந்த பாவமில்லாத ஆட்டுக்குட்டியின் மேலே சுமத்தி இவனுக்கு பதிலாக அதை பலி கொடுத்து பாவம் மன்னிப்பு பெற்றுக்கிட்டா. நாளுக்கு நாள் ஜனங்களோட பாவமும் பெருகுச்சு, பலிகளும் பெருகுச்சு, எதுவுமே குறையலை. அதுக்கு பிறகுதான் பகவான் ஏற்கனவே திட்டமிட்டபடி இயேசுவையே ஒரே ஒரு தினம் பலியாக கொடுத்து இந்த லோகத்தோட ஒட்டுமொத்த பாவங்களையும் ஒரே அடியாக சுமந்து தீர்க்க கிருபாதார பலியாக ஆக்கினார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு இலவசமாக கிடைக்குது. விசுவாசியாதவர்களுக்கோ இந்த பாவ விமோசனம் இல்லை. ஆனால் வேற எதாலையுமே பாவத்தை போக்க முடியாதா? முடியாதுடா. எத்தனை தான தர்மங்கள் பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, கங்கை யமுனையில் குளிச்சாலும் சரி, சுலோகங்கள் மந்திர உச்சாரணங்கள் சொன்னாலும் சரி, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் சரி, கலச விளக்கு வேள்வி பூஜைகள் பண்ணாலும் சரி, இருமுடி எடுத்துகிட்டு போனாலும் சரி, பாத பூஜை பண்ணாலும் சரி, பாத யாத்திரை பண்ணாலும் சரி, விரதம் இருந்து மாலை போட்டுட்டு போனாலும் சரி, எத்தனை நேரம் அங்க பிரதட்சணம், காவடி, அலகு குத்தல், தீமிதி, பொங்கலிடல், தேரெழுத்தல் செஞ்சாலும் சரி, மலை ஏறினாலும் சரி, கிரிவலம் வந்தாலும் சரி, ராஜயோகா குண்டலினி யோகா பண்ணாலும் சரி, காயகல்ப பயிற்சி எடுத்தாலும் சரி, கோயில் உண்டியில் எவ்வளவு நீ காணிக்க போட்டாலும் சரி, கோயிலே கட்டினாலும் சரி, செய்த பாவங்களை ஒரு காலம் போக்கவே முடியாதுடா. ஏன்னா ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம்னு சம்பூர்ண மகாபாரதமே சொல்லுதுடா, தாண்டிய மகாபிரமாணம் சொல்லுதுடா, ரிக்வேதம் சொல்லுதுடா, பிரம்மசூத்திரம் சொல்லுதுடா, கீதை சொல்லுதுடா, சிவஞான போதம் சொல்லுது. எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் உபனிஷத்துக்களுமே சொல்லுதுடா. பைபிள் தெள்ள தெளிவாகவே சொல்லுது. ஏன்னா இப்போ இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படலைன்னா என்ன? அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கிறது. இன்னும் 7 ஜென்மங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே. ஒரு அளவும் கிடையாதுடா. மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பிறவிடா.
அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுதுடா. ஒரே ஒரு பிறவிதான், அது கண்ணு திறக்குள்ளே ஓடி போயிடும். மனுஷருடைய வாழ்க்கை புல்லுக்குப்பாக இருக்குது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல இருக்கிறதே அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. மரணத்தை காணாமல் இருப்பவன் யார்? பாதாள வல்லடிக்கு விலைக்கு விடுகிறவன் யார்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் அப்படின்ட்டு பரிசுத்த வேதாகமம் தெள்ள தெளிவாக சொல்லுதுடா. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, சீட்டு கிழிஞ்செடுத்து. நாம் எல்லாருமே லைனில் தாண்டா நிற்கிறோம். என்னைக்கு ஆண்டவர் நம்ம சீட்டு எடுத்து கிழிக்க போகிறாருன்னு தெரியாது. வீட்டில் கிளியுமா, ரோட்டில் கிளியுமா, அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் நாரி போய் கிளியுமா தெரியாது. ஆனால் கிளியும், கண்டிப்பாக கிளியும். ஒருத்தன் தப்பிக்க முடியாது. ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கு பார்த்தேன், இன்று நான் நாளை நீ. எல்லாம் நாள் கணக்கில் தாண்டா வித்தியாசம். அண்ணா நீங்கள் சொல்றத கேட்கும்போது எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்குதுன்னா, நெஞ்சு படபடுக்குதே, பயமா இருக்கு. இப்பவே யாரோ எனக்கு சங்கோதர மாதிரி கேட்குதே. டேய், நீ எல்லாம் சட்டு புட்டு போவே மாட்டேடா. உனக்கு கவலையே படாத. கடைசியா அண்ணா சொன்னாரே அப்போலோ ஹாஸ்பிட்டல், அங்க போய் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு நொந்து நூலாகி நாரி போய் தாண்டா போவேன். இங்க பாருங்கண்ணா, இந்த இழவெடுத்தம் வாயில நல்ல வார்த்தையா வர மாட்டேங்குது. டேய், நான் என்னடா பாவம் பண்ணேன்? நீ பாத்தியா? நீ பாவம் பண்ணல யாருக்கிட்ட தெரியாது? நீ பண்ணது முழுக்க அத்தனையும் பாவம்டா. நச்சு, வம்பு, விவகாரம் எல்லாம் பண்ணிருக்க. உனக்கு நல்லா தெரியும். சரி டேய் போறண்டா, விடுங்க. இப்போ என்ன அந்த பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டியே, நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு பாவத்தை தினம் செஞ்சுட்டு தாண்டா இருக்கோம். பாவம் செய்யாத மனுஷாலே இந்த லோகத்தில் கிடையாதுடா. நம்ம அத்தனை பேருமே பாவம் செய்கிறோம். அறிஞ்சு செய்கிறோம், அறியாமல் செய்கிறோம், தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். சர்ச்சுக்கு போய்கிட்டே, கோயிலுக்கு போய்கிட்டே, மசூதிக்கு போய்கிட்டே, பைபிள் படிச்சுக்கிட்டே, கந்த சஷ்டி கவசம் சொல்லிகிட்டே, பாலாபிஷேகம் பண்ணிகிட்டே எல்லா பாவங்களையும் பண்ணுறோம். பள்ளிவாசலுக்கு போய்கிட்டே, நமாஸ் பண்ணிக்கிட்டே, ஹஜ் யாத்திரை போய்கிட்டே எல்லா நாச வேலைகளையும் ஈடுபடுறோம். இது வரைக்கும் நான் எந்த பாவமே செஞ்சதில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவள் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறாள் தான் அர்த்தம். சாரி அண்ணா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அண்ணா நானும் சாரி அண்ணா. இனிமேல் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா. நம்ம மனுஷாலோட பார்வையில் பாவங்கிறதே வேறடா, ஆண்டவருடைய பார்வையில் பாவங்கிறதே வேற. நாம் நினைக்கிறோம் திருடினா பாவம், கொள்ளையடிச்சா பாவம், ஒரு பெண்ணை கற்பழிச்சா பாவம்னு நினைக்கிறோம். ஆனால் மனசால் ஒரு பெண்ணை நம்ம இச்சித்து பார்த்தாலே அவளோட நீ விபச்சாரம் பண்ணதுக்கு ஈக்குவல்னு பகவான் சொல்கிறார். பொய் சொன்னால் பாவம், யாரை பற்றியாவது குறை சொன்னால், தப்பாக பேசினா பாவம், வம்பு வீம்பு வைராக்கியம் பாராட்டினா பாவம், மமதை கர்வம் மேட்டுமையான எண்ணம் பாவம். இப்படி பகவானுடைய பார்வையில் பாவம் ஒன்றா ரெண்டா நிறையவே இருக்குடா. இது எல்லாம் வச்சு பார்க்குற சமயத்தில் நாம் எல்லாருமே தினந்தோறும் எக்கச்சக்கமாக எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதாண்டா உண்மை. அதுக்குண்டான தண்டனையிலேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி கர்த்தரோட சமூகத்தில் செஞ்ச பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என் பாவங்களை மன்னிங்க தகப்பனே போயிட்டு ஜலத்தில் மூழ்கி ஜல தீட்சை எடுத்து ஆகணும். ஏண்டா ஜல தீட்சைன்னா அது என்னன்னா? முழுக்கு ஞானஸ்நான்டா, கங்கா ஸ்நானண்டா. ஜலத்தில் மூழ்கி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது தான். ஆனால் இது நம்மளை கிறிஸ்தவங்களை மாற்றுறதுக்காக இல்லை, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கவும் நம்ம படைச்ச அந்த மகா பரிசுத்தம் உள்ள பகவானோட பிள்ளையா மாறுறதுக்காகவும் தாண்டா இது. மேற்கொண்டு எந்த பாவமும் செய்யாமல் இருக்க தினமும் வேதத்தை வாசிக்கணும். இது மதமாற்றம் அல்லடா, மனமாற்றம். பாவ வாழ்க்கை, பாவ சிந்தனையிலிருந்து ஒரு மனமாற்றம். பரலோகம் போகிறதுக்கு, மோட்சம், சொர்க்கம், கைலாசம், வைகுண்டம் போகிறதுக்கு, நாம் முக்தி அடைகிறதுக்கு இது ஒன்று தாண்டா வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும்னு சொன்ன அந்த சத்தியேஸ்வரனை, சர்வேஸ்வரனை, அந்த பரமேஸ்வரனை, அந்த இயேசு பகவானை பற்றி பிடிச்சுக்கிறது ஒன்று தாண்டா இதுக்குண்டான வழி. வேற எந்த வழியுமே கிடையாதுடா. அண்ணா நான் கிளம்புறேன். அண்ணா நானும் கிளம்புறேண்ணா. எங்கடா அவ்வளோ அவசரமாக கிளம்புறேன்? முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கத்தான். இவ்வளவு தெளிவா சத்தியத்தை கேட்ட பிறகும் நான் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கலன்னா அப்புறம் எப்படியே? ஒரே வழி இயேசுதான்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் நான் மனம் திருந்தாம அவரை என் குலதெய்வமா சொந்த ரட்சகரா ஏத்துக்காம இருந்தேன்னா என்னை விட ஒரு கேடு கெட்ட முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். வர்றேன்னா. வெரி குட் வெரி குட் வெரி குட்ரா.
இந்த வானத்தையும் பூமியும் சகல ஜீவராசிகளையும் நம்மையும் படைச்ச அந்த சர்வேஸ்வரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் இந்த சீடியை கேட்கிறவர்களையும் இதை மற்றவாளுக்கு வாங்கி கொடுக்கிறவாளையும் இயேசு கிறிஸ்துவை மனசார ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து ஜல தீட்சை எடுக்கிற சகல ஜனங்களையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. மங்களம் சுப மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுப மங்களம். இந்த சீடியை கேட்பவர்க்கும் வாங்கி எடுத்து கொடுப்பவர்க்கும் இதன்படி நடப்பவர்க்கும் மங்களம் சுப மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுப மங்களம்.